Hey guys, welcome to MS Beauty Care and Makeup. நான் மௌலி சுதேஷ். இன்றைக்கு நான் பழைய வீடியோட தொடர்ச்சி தான் செய்து காட்ட போகிறேன். போன வீடியோவில் வந்து சாரி அளவெடுத்து ப்ளீட் பண்ணி காட்டினான். அதே சாரியை இந்த வீடியோவில் அயன் பண்ணி மடித்து காட்ட போகிறேன். அயன் பண்ணி மடிக்கிறதுல வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒரு மடிப்பு வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் வீட்டில் மடித்து உங்களோட அலுமாரியிலோ இல்லை ஹேங்கர்லேயோ போட்டு இல்லை ட்ராவலிங்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து சீர்தட்டு இல்லாட்டிக்கு கூரை சாரி தட்டில் வச்சு கொடுக்குறதுக்கு வந்து இப்போ பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு அழகாக வந்து ப்ளீட் பண்ணி மடிக்கக்கூடிய ஒரு முறை 2 முறை இருக்குது. நான் அதையும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, வாங்க வீடியோக்கு. இப்போ ஆல்ரெடி நான் ப்ளீட் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் அயனிங் வந்து இந்த ப்ளீட் தான் செய்ய போகிறேன். இப்போ இதை வந்து நான் அயன் பண்ணுறேன். பட்டு சாரி வந்து அயன் பண்ணிக்கல ஒன்று பேப்பர் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே பேப்பர் வச்சு அயன் பண்ணுங்க, இல்லாட்டி நல்ல லோ ஹீட்டில் வச்சு அயன் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட்டான அயன் பாக்ஸாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட அயன் பண்ணி கொள்ளலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி அயன் பண்ணி கொள்ளுங்க. சாரி அயன் பண்ணுறது வந்து அயன் போட்டை விட நீங்கள் கீழே இருந்து இல்லை பெட்டில் வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னு சொன்னால் சாரியோட வெயிட்டுக்கு அயன் போர்ட்லேருந்து வழுகி விழப்பாக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் கூட இப்போ வீடியோக்காக தான் இப்படி செய்கிறேன், கம்ஃபர்டபுள் இல்லை. இந்த 2 சைடுமே வந்து பார்த்து வடிவாக நேராக அட்ஜஸ்ட் பண்ணி அயன் பண்ணுங்க. நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ப்ளீட் வந்து பிறகு திருப்பி விரிச்சு தான் எடுக்கணும். இப்போ இந்த ப்ளீட் வந்து கீழே இருக்கக்கூடிய ப்ளீட் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை இப்படி வச்சுட்டு இதையும் நல்லா அயன் பண்ணி கொள்ளுவோம். இதை சில பேர் வந்து விரித்து வச்சு அயன் பண்ணுவீங்க, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இப்படி அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வேர் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அயன் பண்ணிங்கன்னு சொன்னால் வடிவாக இருக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு அப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி அயன் பண்ணி கொள்ளலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும், நடக்கும்போதும் அழகாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி விரிச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது அப்படியே கீழே நிற்கும், நீங்கள் நடக்கும்போது மூவ் ஆகாது. அப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்டியூம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நடக்கும்போது பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செஞ்சு கொள்ளுங்கள். இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. அயன் பண்ணிவிட்டு நான் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எங்களோட முன்னுக்கு வரக்கூடிய ப்ளீட் ஏரியா. இது வந்து எங்களோட முந்தான துண்டு நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து அங்கால போட்டுருவேன். இந்த மாதிரி போடுறேன். இது வந்து உங்களுக்கு கீழே இருந்து செய்கிறது இன்னுமே ஈஸி. அயன் போட்டுண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாரி வந்து வெயிட்டாக இருக்கும், வழுகி கொண்டு போகும். எல்லா சாரியுமே அயன் போட்டில் வச்சு செய்கிறது கஷ்டம். கீழே இருந்து செய்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுதான் எங்களோட ப்ளீட் ஏரியா. இதை இப்படி விட்டுருவோம். இந்த மாதிரி இது நிற்கணும். அதுக்கு பிறகு இந்த கீழே நாங்கள் இடுப்புக்கு சொருகக்கூடிய இந்த துண்டு இருக்கு தானே, இதை வந்து இதோட சேர்த்து மடிக்க வேணும். ப்ளீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. குழம்பி இருந்தால் மடிக்கிக்கு அப்படியே மடிப்பட்டுரும். அப்போ வந்து அசிங்கமாக இருக்கும் பார்க்கல. அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கல. ப்ளீட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது குழம்பி போயிருக்கும். இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு மேலே துணியை போடுங்க. இப்போ இதை நான் இதில் போடுறேன். இதையும் போட்டு இந்த மாதிரி மடித்து கொள்ளுவோம். இந்த மாதிரி மடிச்சிடணும். இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ் எடுத்து இங்கால போடுவோம். அதே மாதிரி இன்னொரு மடிப்பு போடுறேன். இப்போ இங்கால இருக்கக்கூடிய துண்டையும் இப்படி மடிச்சிடுவோம். இப்படி நல்ல சதுரமாக
இப்படி மடித்து கொள்ளணும். அதுக்கு பிறகு இந்த கீழே நாங்கள் விட்ட இந்த துண்டு இங்கே வரும். இதை எடுத்து இப்படி போடுவோம். நீங்கள் முடிஞ்ச அளவு கீழே இருந்து செய்யுங்க. அயன் போர்ட் கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், சாரி வந்து இந்த சின்ன இடத்துல விரித்து மடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் முடிஞ்ச அளவு கீழே இல்லை பெட்டில் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ நான் நிறைய டேக் எடுத்துகிட்டு தான் செய்கிறேன். நான் ஏன்னு சொன்னால் சாரி வந்து ஹோல்ட் ஆகி நிற்கல. அதனால வடிவாக நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எது வளமோ அதை செய்யுங்க. சில பேருக்கு அயன் போர்ட் ஓகேயா இருக்கும். எனக்கு அயன் போர்ட் வந்து நெடுக செய்து பழக்கம் இல்லை. நான் கீழே தான் செய்வேன். இது வந்து இந்த மாதிரிக்கு பாருங்கள் நான் மடிச்சிருக்கிறேன். இதை இப்படியே சுற்றி கீழ் பக்கத்துக்கு இதால் எடுப்பேன். இப்படியே எடுக்கணும். இப்போ இந்த இருக்கிறத என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி சின்னனா நீங்கள் வந்து மடிச்சிட்டு இந்த கீழே ஒரு பாருங்கள் நான் காட்டுறேன். இந்த இதுக்குள்ள ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு இதை நீங்கள் இப்படி மடித்து விட்டுறலாம். இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த மடிப்பு கலராது, உங்களுக்கு அது ஹோல்ட் ஆகி நிற்கும், நீட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இது வந்து நீங்கள் தட்டுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு மட்டுமே போதுமாக இருக்கும். நீங்கள் டெய்லி வீட்டில் செய்கிறதுக்கு இப்படி மடிக்க தேவையில்லை. இப்படி மடிச்சுட்டு நீங்கள் ஒரு சாரிக்கு மேலே ஒரு சாரி வச்சிங்கன்னா இந்த மடிப்புகள் வந்து அப்படியே படிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் சாரியை ரிமூவ் பண்ணிக்கல வந்து ப்ளீட்ஸை வந்து உங்களுக்கு அந்த மடிப்புகள் வந்து தெரியும். அப்படி இருக்கையில் வந்து நீங்கள் ஹேர் ஐனை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அது இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தட் அது வீட்டில் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இது உடனே செஞ்சு இன்றைக்கு செஞ்சு நாளைக்கு வேர் பண்ணுறதுக்கு ஓகேயா இருக்கும். இப்போ லாங் டைம் யூஸுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் ஹேங்கரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து படியாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாரி நான் ஆல்ரெடி அயன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நான் வந்து இன்னொரு முறையில் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து முந்தான பகுதி அயன் பண்ணது. அதே மாதிரி இது வந்து முன்னுக்கு வரக்கூடிய ப்ளீட் பகுதி இருக்குது. இதை வந்து இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. வடிவாக பாருங்கள். இந்த சாரியை வந்து இப்படி எடுத்துட்டு இப்போ நான் சாரியை புறவலம் தான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி நீங்கள் மடித்து கொள்ளுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இதே இந்த ப்ளீட்டுண்ட ஒரே கணக்குக்கு வந்து இதை பிடிச்சி கொள்ளணும். வடிவாக பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பீஸ் இருக்குது. அதையும் இந்த அகலத்துக்கே மடித்து கொள்ளுங்க. இப்படி இந்த ப்ளீட் இருக்கு, இப்படி மடித்து கொள்ளுவோம். எங்களுடைய இந்த முன் முகப்பு ப்ளீட்ஸ் இது அகலத்துக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ இதை வந்து இதோட பிடிக்கணும். இந்த ப்ளீட்டை வந்து இப்படி பிடிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே நான் அயன் போர்ட்டில் போடுறேன். இந்த இடையில இருக்கிற ப்ளீட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த அகலம் ஒரே கணக்குக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரே அகலத்துக்கு எடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ளீட்டை வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்து பிடிப்பேன். இப்போ பாருங்கள். இப்போ இங்கே வந்திருக்கு. இப்போ இது இப்படி இருக்குது. இந்த மாதிரி இப்போ வந்து இதை மடிக்கிறது இப்படி மடிக்கணும். இது நீங்கள் எப்படி மடித்தாலும் புறவலத்துக்கு தான் வரும். இல்லாட்டி இதை வந்து நீங்கள் மாறி இந்த ப்ளீட் வந்து வெளியே தெரிகிற மாதிரி கூட மடிக்கலாம். என்னன்னு சொன்னால் இப்போ ப்ளீட் உள்ளுக்க இருந்தால் உங்களுக்கு ஒரு வகையில் சேஃப்டி வந்து ப்ளீட் குழம்பாமல் இருக்கும். நீங்கள் எங்கே வச்சாலும் ப்ளீட் உள்புறமாக இருக்கையில் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஹேங்கரில் போடுறதுக்கு இது ஈஸியான மெத்தட். இப்படி ஹேங்கரில் போடலாம். இல்லை நீங்கள் இப்போ பயணம் போகிறீங்க உங்களுக்கு கொண்டு போகணுமென்று சொன்னால் இதையே இப்படி வச்சு குட்டியாக நீங்கள் மடித்து கொள்ளலாம். நீங்கள் மடித்து கொண்டு போகலாம்.
இந்த மாதிரி சின்ன மடிச்சிட்டு நீங்கள் வந்து பயணம் கொண்டு போகலாம். இது உங்களுக்கு பெரிய ஸ்பேஸையும் பிடிக்காது. சாரி புறவளத்துக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸோடையும் சேர்த்து வைக்கலாம். உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற ப்ளீட் வந்து குழம்பாமல் இருக்கும். இதுதான் எங்களுடைய பழைய மெத்தட் சாரி மடிக்கிறது. பாருங்கள், இது ஹேங்கர் மெத்தட் நான் முதலே காட்டினேன். இதுக்கும் இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து இது ரெண்டில் எந்த மெத்தட் பிடிக்குமோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.